ரூபேஷ் வந்ததும் கிளம்பி சாட்டர்டே நைட்டு சண்டேக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கலாம், படைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ட்ரெஸ் எடுத்துகிட்டு எங்கள் மாமனாருக்கு தேவையான பொருள், அவருக்கு பிடிச்ச பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சாப்பிட போயிடலான்னு சொல்லிட்டு பாவ் பஜ்ஜி, கோக்னட் பர்ஃபி, பன்னீர் பர்கர்லாம் சாப்பிட்டோம். பாவ் பஜ்ஜி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீட்லேயே ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து அரிசி ஊற வச்சுட்டு போயிருந்தோம். வந்த உடனே அதை வந்து வேக போட்டுட்டோம். காய்கறிலாம் அவங்களே கட் பண்ணாங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் பொருள் வீட்டுக்கும் தேவையாக இருந்துச்சு, படைக்கிறதுக்கும் தேவையாக இருந்துச்சு. அந்த பொருள் வந்து பிக் பேஸ்கெட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 600 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணால் 150 ரூபா ஆஃபர் கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட் ஆர்டருக்கு மட்டும். அதனால் ஆர்டர் போட்டு அதுலேயே வாங்கிட்ட பொருட்கள்லாம் எம்ஆர்பி விடவே கம்மியாக கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ரைஸ் வெந்துடுச்சு. வெந்த ரைஸை வந்து துணியில் போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இஞ்சி பூண்டெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டாங்க. நான் வந்து உப்பு, காரத்துக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் நான் போட்டேன், மீதியெல்லாம் அவங்க தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பண்ணி சாப்பிட்டுட்டோம். பிக் பேஸ்கெட்னு மட்டும் இல்லை, ஆன்லைனில் வந்து எல்லா பொருளுமே கம்மியாக கிடைக்கும். நான் நிறைய அப்படி வந்து ஆர்டர் போடுவேன். எனக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து அதை ஷேர் பண்ணிக்கிறேன், நான் ஆர்டர் பண்ணுற விஷயத்தெல்லாம். அப்புறம் சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம். அப்புறம் மறுநாள் காலையில் எழுந்துச்சி குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன் எங்கள் மாமனாருக்கு. முடிச்சுட்டு வந்துட்டு அவருக்கு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பியிருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு சாமி கும்பிடல, நாங்கள் போய் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு எங்கள் அப்பாவுக்கு படைக்கிறதுக்காக அங்கே சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் குளத்தூருக்கு போயிருந்தோம், மீன்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது அடுத்த வீடியோவில் காட்டுறேன், மீன்லாம் வாங்கினது எவ்வளோ கம்மியாக கிடைக்கும் அப்படின்றதெல்லாம். பாய்.